அடையாளம் என்ன என்று கேட்டால் நான் சொல்லுவேன், தொப்பி, தாடி. காவல்துறை அதிகாரிக்கு இந்த அடையாளம் தான் அவருக்கு பிரச்சனையே. முகம்மது என்று இந்த வார்த்தையை, இந்த பெயரை உச்சரிக்கிறேன், உச்சரிக்கும் முன் என் நாவை எச்சரிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு பல்வேறு இடங்களிலே நூல்களாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் புரட்டி போடும், தோசை ஒரே இடத்துல கடந்துன்னா கருகி போடும். தமிழர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்கிறார்கள். அங்கே போய் பார்த்துட்டு ஒரு சின்ன கிராமங்க, ஒரு பள்ளிவாசல் இருக்குது, குடும்பம் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் அங்கே தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க, பெரிய அளவில் அங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு. பல இடங்களில் அவர்கள் பக்கீர்கள் என்று சொன்னால் பிச்சைக்காரர்கள் என்கின்ற பொருளிலே அவர்களை பார்க்கிறார்கள். இதை சொல்வதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் சலாம்னு எழுதுனா கூட சலாயும். இந்த அரங்கத்திற்குள் வரும்போது காவல்துறை அங்கேருந்து ஒவ்வொருக்கும் அடையாள அட்டை இருக்கிறதா, எண் இருக்கிறதா, உங்கள் பெயர் எங்களுடைய பட்டியலில் இருக்கிறதா என்பதெல்லாம் சரி பார்த்து கொண்டு அனுப்பினார். அப்படி அடியேனும் அன்புக்குரிய ஃபாதர் அவர்களும் அந்த இடத்துக்கு வரும்போது அடையாள அட்டை எதையாவது காட்டுங்கள் என்று. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நாம் பகிர்ந்து கொள்வதனால, நிகழ்வுகளை மேடைகளை பகிர்ந்து கொள்வதனாலே அவர்களுக்கு அடையாளம் தெரிகிறது. திருவடிக்குடில் சாமி வந்திருக்கிறார், அவரை உள்ளே அழைத்து போங்கள் என்று சொல்லுகிறார். காவல்துறை அதிகாரி அடையாள அட்டை இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆக அவர்களுக்கு அடையாள அட்டை தேவையில்லை, அடையாளம் தெரிகிறது. காவல்துறை அதிகாரிக்கு அடையாள அட்டை வேணும். காரணம், இந்த அடையாளம் தான் அவருக்கு பிரச்சனையே. புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக இப்போ காவல்துறை அதிகாரி அவருடைய பணி ஏதோ அதை சிறப்பாக செய்திருக்கிறார். இங்கே இஸ்லாமியர்கள் தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் இலக்கியங்களை படைக்கிறார்கள், தமிழர்களாக வாழ்கிறார்கள் என்று அந்த வரி இருக்குது. 1970 காலகட்டங்களில் எழுதிய நூல் அது. இப்போ நான் அதை கொஞ்சம் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். இஸ்லாமியர்கள் தமிழ் இலக்கியங்களை படிக்கிறார்கள், தமிழர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அப்படியே திருப்பி தமிழர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்கிறார்கள். இது சரியாக இருக்கும். கொஞ்சம் புரட்டி போடும், தோசை ஒரே இடத்துல கடந்துன்னா கருகி போடும். அதை எடுத்து திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றணுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ காலகட்டங்கள் உருண்டு ஓடும்போது சில விஷயங்களை நாம் செம்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. உமறு புலவர் சீரா புராணம், சீரா புராணத்தை உமறு புலவர் அவர்கள் முழுமையாக நபிகள் நாயகம் அவருடைய வரலாற்றை எழுதவில்லை என்று வரதராசனார் குறிப்பிட்டார். இப்போ யார் அவர் விடுபட்ட அந்த வரலாற்றை யார் எழுதினார்னா அகமது மரக்காயர் எழுதினார் என்று சொல்கிறார். வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு பல்வேறு இடங்களிலே நூல்களாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் எழுதுகிறாங்க, பதிப்பகங்கள் வருகிறது. ஆனால் அதை ஒரு இலக்கியமாக உமறு புலவர்கள் எழுதும்போது விடுபட்ட ஒரு சில, உங்களுக்கு தெரியும், அந்த எழுதப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு பொருள் உதவி செய்தவர்கள் காலமாறாக பின்னாடி இன்னொருவர் வந்து உதவி செய்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சில வரலாறு விடுபடுகிறது. ஒரு ஆன்மீக பார்வையில் நான் இங்கிருந்து பார்க்கும்போது குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். ஏன்னா சித்தர்கள் வகையிலே நாங்கள் அவர்களை இன்றைக்கும் போற்றுகிறோம். சென்னையில் உங்களுக்கு தெரியும், அவருடைய தர்கா இருக்கிற இடத்துக்கு எவ்வளவோ இந்துக்கள் சகோதரர்கள் சாரசாரியாக போய் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு முறை நான் நம்முடைய அன்பர்கள் ராமநாதபுரம் பக்கம் பயணப்படும் போது அவர்கள்ட்ட சொன்னாங்க, குணங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, இதுதான் தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய தண்டையாருடைய ஊர், அங்கே போய் பாருங்கள், அந்த அவங்க பிறந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறேன். எங்கள் திருக்கூட்டத்தை சார்ந்த சிவனடியார்கள் 2 பேர் குணங்குடிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு ஒரு சின்ன கிராமங்க, ஒரு பள்ளிவாசல் இருக்குது, குடும்பம் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் அங்கே தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க, பெரிய அளவில் அங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு. இப்போது குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் பாடல்களில் குணங்குடி 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 என்று குறிப்பிடுவது வெறும் ஊரே அல்ல. குணங்குடி என்பது நல்ல குணம் குடிகொண்டவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் இங்கே சொன்னார். கவிஞர் மேத்தா அவர்கள் எழுதின ஒரு நூலை இங்கே இருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு பரிசாக கொடுத்தார். அந்த நூலில் எழுதக்கூடிய ஒரு வரி, முகம்மது என்று அந்த பெயரை சொல்லி, முகம்மது என்று இந்த வார்த்தையை, இந்த பெயரை உச்சரிக்கிறேன், உச்சரிக்கும் முன் என் நாவை எச்சரிக்கிறேன். இந்த இடத்த நல்லா விளங்கிட்டு இருப்போம். நம்ம முகம்மது என்பது முகமது நபிகள் நாயகம் அவருடைய திருநாமம். இந்த பெயரை எழுதும்போது, அதை உச்சரிக்கும் போது என்னுடைய நாவை எச்சரிக்கிறேன். இதை நான் எங்கேருந்து பார்க்கிறேன்னா,
ஊவேசா அவர்களுடைய வரலாறை எழுதும்போது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்த வரலாற்றை உரைநடையாக எழுதுகிறார்கள். அப்படி எழுதும்போது அவர்கள் பிறந்தார்கள், அவருக்கு பெயரிட்டார்கள் என்று சொல்லும்போது சாமிநாதன் என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு மேலே ஒரு நட்சத்திர குறிப்பு போட்டு அடிக்குறிப்பில் எழுதினாராம், இப்படி இந்த என்னுடைய குருநாதன் பெயரை எழுதுவதற்கு என் கைகள் நடுங்குகிறதுன்னு எழுதுறார். இப்போ இங்கே வாங்க, முகம்மது என்று சொல்லும்போது என் நாவை எச்சரிக்கிறேன் என்பது எப்படி பொருந்துகிறது. இப்போ பக்கீர்கள் அப்படின்னு சமூகத்தில், இஸ்லாம் சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், பல்வேறு கிராமங்களில் இன்றைக்கும் அந்த ஒரு தாகிருங்கிற அந்த வாத்திய கருவியை வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் பாடிட்டு வராங்க. சமீபத்தில் நான் ஒரு நூல் வாசித்தேன், தமிழ்நாட்டில் பக்கீர்களின் நிலை என்று சொல்லி இந்த நூல் வாசிக்கிறேன். பல இடங்களில் அவர்கள் பக்கீர்கள் என்று சொன்னால் பிச்சைக்காரர்கள் என்கின்ற பொருளிலே அவர்களை பார்க்கிறார்கள். இப்போ பக்கீர் அப்படின்னா அப்படி சித்தர்கள்னு சொல்கிறோமோ, அவன் பித்தன். திரும்ப நம்முடைய தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் சாமியை சிவபெருமான பாடும்போது எடுத்த உடனே பித்தா பிறை சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அப்படி அவர்களுடைய நிலை இன்று மிகவும் மோசமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். நான் ஒவ்வொரு பக்கமாக புரட்டுகிறேன். இன்றைக்கு நாம் ரம்ஜான் மாதத்தில் ஒரு நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா அதிகாலையில் வந்திருந்து வீட்டு வாசலில் தாளம் தட்டி அல்லாஹ் அக்பர் அவருடைய திருநாமத்தை சொல்லி நினைவூட்டக்கூடிய அந்த சமூகம் இன்றைக்கு பிச்சைக்காரராக இருக்கிறது என்று சொன்னால், தயவு செய்து இந்த மேடையில் நாம் அவருக்கான அங்கீகாரத்தையும் அவருக்கான உரிமையும் வழங்க வேண்டும் என்று பணிவோடு கேட்கிறேன். ஏன்னா அவர்களுக்கான பிரதிநிதி இங்கே இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் அவர்களோடு உங்களோடு பழகுவது போல் நீண்ட ஒரு பழக்கம் அவர்களோடு எனக்கு நட்போ எதுவும் கிடையாது. ஆனால் பல இடங்களில் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்களுடைய வீதிகளில் கடத்தெருவில் ஒரு தட்டில் கணலை போட்டுக்கொண்டு சாம்பிராணி தூபம் போட்டுட்டு ஒவ்வொரு கடத்தருக்கும் வருவாங்க. அப்போ அவங்களுடைய நிலையை பார்க்கிறோம். இவங்க யார், எதற்காக இவங்க வர்றாங்க, இன்னும் யாசகம் எடுக்கிறாங்களா, பிச்சை எடுக்கிறாங்களா, வேறு என்ன பண்ணுறாங்க? சந்தேக மனப்பான்மையோடு அவர்களை பார்த்தவரும் இருக்கிறார். இப்போது அவர்கள் நான் எங்கேயாவது பார்த்தேன்னா என் கையில் இருக்கக்கூடிய வஸ்திரங்கள், துணியோ கையில் இருக்கக்கூடிய பொருளோ உணவோ அவருக்கு கொடுத்து நான் அவரோடு முகமன் பாராட்டுகிறேன். பீட்டர் எல்போன்ஸ் சகோதரர் அவர்கள் பேசும்போது மிக அழகாக சொன்னார்கள், ராவுத்தர் என்கின்ற வார்த்தை, ராவுத்தர் மட்டும் இல்லை, சலாம் என்கின்ற வார்த்தையும் அருணகிரிநாதர் பாடுறார். சுவாமிமலை திருப்புகொள்ள சலாமிடும் பெருமாளே என்று இந்திரனும் பிரம்மாவும் முருகனை வாழ்த்தினார்கள் என்று சலாம் என்று சொல்கிறார். ஏன் சலாம்னு அந்த இடத்துல குறிப்பிட்டார்னா, சலாம் என்பது நாம் இங்கிருந்து பார்க்கும்போது வணக்கம் என்கின்ற பொருளில் அல்ல, அது ஒரு முகமன், அது ஒரு மரியாதைக்குரியது என்பதாக சொல்லுது. அதனால் பல மேடைகளில் போகும்போது அடியனும் சொல்கிறது உண்டு. இருக்கிற அத்தனை அன்பர்கள் அடியனுடைய மனமார்ந்த சலாம்களை தெரிவிக்கிறேன். எல்லா மேடைகள்லையும் இங்கேயும் சொல்கிறேன். இதை சொல்வதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் சலாம்னு எழுதுனா கூட சலாயும் என்று தமிழில் எழுதித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். அந்த வகையில் நான் இணைந்து கொள்கிறேன். இப்போ இஸ்லாம் இலக்கியத்தில் மட்டும் இல்லை. 2 நாளைக்கு முன்னால் தொலைக்காட்சியில் செய்தி பார்க்கும்போது இப்போ நாம் பேசிக்கொண்டு இந்த போர் போர் போர், அந்த போர்க்குளத்தில் இஸ்லாமிய வீர நங்கை ஒருத்தி இருந்து பேட்டி கொடுத்தார். கண்ணார அந்த காட்சியை கண்டோம். இலக்கியம் மட்டுமல்ல, களத்திலேயும் நின்று கொண்டிருக்கிறார், இலங்குகிறார்கள் இஸ்லாம். இங்கே தமிழை இணைப்பதற்காக இத்தனை பெரிய மாநாடு, வரவேற்பு, அவர்களுக்கான உணவு ஏற்பாடு செய்து நிகழ்ச்சி இஸ்லாத்துக்காக இல்லை தமிழுக்காக என்று சொல்கிறார். யார் சொன்னது, அடையாளம் என்ன என்று கேட்டால் நான் சொல்லுவேன், தொப்பி தாடி. நாமக்கல் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் நம்ம கிராமத்தில். பரமத்தி வேலூர், அந்த தாலுகா பேர் பரமத்தி வேலூர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த ஊருக்கு பரமத்தி வேலூர்னு வந்தது? இப்போ இங்கே இருக்குது திருச்சிராப்பள்ளி தாலுகா சொல்லலாம், லால்குடி தாலுகா சொல்லலாம். ஊரை சேர்த்து ஒரு தாலுகா எப்படி வரும் அப்படின்னா, அந்த ஊரில் எதை தாலுகா தலைநகராக வைக்கிறதுங்கிறது சண்டை. இங்கே வைக்கிறதா அங்கே வைக்கிறதா. அரசாங்கம் என்ன பண்ணிச்சு தெரியுமா, 2 ஊர் சந்திக்கிற இடத்துல நடுவில் ஒரு தாலுகா ஆஃபீஸை கட்டி 2ஐயும் சேர்த்து பேர் வச்சாங்க. வேலூர் 2 பரமத்தி வேலூர் தாலுகா இன்னைக்கு இருக்குது ரெக்கார்டு. அப்போ 2 இடங்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது 2ஐயும் ஒன்றாக சேர்த்து எப்படி ஒரு ஊரை உருவாக்கி ஒரு தாலுகாவை உருவாக்குறாங்களோ அதுபோல் இன்றைக்கு எது பெரிய இஷ்யூவாக இருக்குது, எது பிரச்சனையாக இருக்குது, இஸ்லாம் கிறிஸ்தவம், இஸ்லாம் முஸ்லீம், இதை தான் இன்றைக்கி பேச பொருள். அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய ஒரு நூலில் வாசித்தேன். சுவாமி விவேகானந்தர் சந்திக்க போன இந்த அமைப்புகளை அவர் பேசுகிறார். எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும், திருப்பணி பண்ண போகிறோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க. என்ன திருப்பணி பண்ணணும்? கோபூசை பண்ண போகிறோம், கோயில் கட்ட போகிறோம். அவர் சொன்னார், கோவில் கட்டுறதும் கோபூசை பண்ணுறது இப்போ முக்கியம் இல்லை, எங்கே பார்த்தாலும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது, அதை அமைதிப்படுத்துவதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண, அதுதான் சரியான திருப்பணின்னு சொன்னாரா. அறிஞர் அண்ணா எழுதுகிறார் இது நூலில். தேவையற்ற திருப்பணிங்கிற ஒரு தலைப்பில் எழுதி கட்டுறார். இந்த மேடையில் இருந்து
சமாதான சூரியன்கள் உதயமாகட்டும். எல்லாமல்ல இறைவனுடைய நல்லருனாலே மேலும் மேலும் இது போன்ற மேடைகளுக்கு இறைவனுடைய நல்லருள் கிட்டட்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் சித்திக எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக அமைதி பெறுகிறேன். திருச்சிட்டம்பலம்.